பொண்ணே, உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டா நீ எனக்கு கொடு, இல்லைன்னா கொடுக்காம விடு. நான் பட்டி கிடந்து சாவுறேன். என்னங்க போதும் அண்ணி, இனிமேலும் அப்பா முன்னாடி என்ன போக வைக்காதீங்க. அடிபடுறவங்களுக்கு தான் வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமா தெரியும். பார்த்து போ, பக்குவமா போன்னு அட்வைஸ் பண்றதுனால இனிமே ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஐஷு, கொஞ்சம் பொறுமையா இரு. இனியும் எப்படி அண்ணி பொறுமையா இருக்கிறது? என் கையால சாப்பிட்டா விஷம் ஆயிடும்னு கொஞ்சம் கூட தயங்காம சொல்றாரு. அம்மாவே ஆடி போயிட்டாங்க. நீங்க சொன்னதுனால தானே நான் அவருக்கு டிஃபன் எடுத்துட்டு போனேன். இனிமே இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட சொல்லாதீங்க அண்ணி. ஐசு, நான் வேணும்னு சொல்லல. அடிக்கடி இப்படி போய் அவருக்கு வேலை பார்க்கும்போது அவர் மனசு கொஞ்சமாவது மாறாதான்னு யோசிச்சேன். அதனால்தான் ஐசு உன்ன அமிச்சேன். உங்க எண்ணம் யோசனை எதுவுமே தப்பில்ல அண்ணி. ஆனா இனிமே அப்பா அப்படிதான். இந்த ஐஸ்வர்யா அவரோட மனசுல இல்ல. ஐயோ, இருக்கேன். ஆனா ஜென்ம எதிரி மாதிரி இருக்கேன். இப்படிலாம் பேசாத ஐஷு. நேரம் பார்த்து அவரோட மூடு பார்த்து நேரா அவர் கால்லயே விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. கண்டிப்பா அவர் உன்னை மன்னிச்சிருவாரு. கரைக்கிற விதத்துல கரைச்சா கல்லும் கரையும் சொல்லுவாங்க. அப்ப மாமா மனசு என்ன கரையாதா? எனக்கு அந்த நம்பிக்கை துளி கூட இல்ல அண்ணி. தைரியமா இரு, மாமா மனசு மாறும். இங்க எல்லாரோட வேண்டுதலுமே இதுதான் ஐசு. அண்ணி, அழாத ஐசு. என்னங்க, ஏன் இங்கே நின்னுட்டீங்க? என் பண்ணி, நம்ம எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம்? என்ன புதுசா இப்படி கேக்குறீங்க? எந்த கோயிலா இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஓடுவீங்க. ஏ ராஜாராம், என்னடா நீ எல்லாத்துக்கும் ஒரு பழக்க வழக்கத்தை வச்சிருக்க? என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பதிலையே காணோம். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. இன்னைக்கு விசேஷம் எதுவும் இல்லையே, இன்னைக்கு போய் கோயிலுக்கு வந்திருக்கோமே, அதனால கேட்டேன். அது சரி, என்னைக்கு நம்ம விசேஷம் பார்த்து கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கோம்? எப்பவுமே வர்றது தானே. ஏங்க, எங்க போறீங்க? என்னங்க, ஐயோ, என்னங்க, ஏங்க, என்ன பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க? எனக்கு என்னாச்சு? அப்புறம் எதுக்கு நீங்க என்ன விட்டுட்டு தனியாவே வந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உங்களுக்கு தலையில அடிபட்டதுல இருந்து நீங்க ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. நீங்க பழைய மாதிரி இல்ல. சரி, எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு தான் கோயிலுக்கு வரலான்னு கூட்டிட்டு வந்தேன். இங்கேயாவது என்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன மனசு விட்டு பேச சொல்ற? நான் ஏதோ கேட்டா நீ ஏதேதோ பேசுற. இப்ப நம்ம கோயிலுக்கு எதுக்கு வந்தோம்? சாமி கும்பிட தானே வந்தோம். அந்த வேலையை பார்ப்போம். சரி, என்னங்க நீங்க அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? வாங்க போய் சாமி கும்பிடலாம். கொஞ்சம் கோவமா பேசினா சக்சஸ் ஆகுது. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, அப்படியே கிளம்பி போக வேண்டியதானே. எதுக்கு உட்கார சொல்ற? என்னங்க இது? கோயிலுக்கு வந்தா எப்பவும் 10 நிமிஷம் உட்காந்துட்டு போறது தானே நம்ம வழக்கம். ஏய் ராஜாராம், உன்னால அவஸ்தைப்படுறேன்டா. என்னங்க, உண்மையை மறைக்காம சொல்லுங்க. என்ன? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா, இல்ல தெரியாம போயிடும் நினைச்சீங்களா? பொன்னி, பாத்தீங்களா, இப்ப நீங்க என்ன பொன்னின்னு கூப்பிடுறதுல கூட நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? ஆமா, உங்களுக்கு தலையில அடிபட்டதுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க சுத்தமா மாறிட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பொன்னி, நான்லாம் மாறல. பொன்னி, அப்படி வேற யார் சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்குவேன். ஆனா நீ இப்படி சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பொன்னி. இல்லங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். உண்மையா? அது என்ன எனக்கு தெரியாத உண்மை?
கோவப்படாதீங்க. வீட்ல நீங்க சாப்பிட்டதுல இருந்து நான் உங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருக்கேன். எனக்கு உங்க சாப்பாடு, பேச்சு, நட உட, பாவனை எல்லாமே அத்துப்படி. அவ்வளோ ட்ரைனிங் எடுத்தும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? உங்க மேல நான் எந்த தப்பும் சொல்ல வரல. விசாலா அண்ணி சொன்ன மாதிரி உங்களுக்கு தலையில அடிபட்டதுனால தான் ஏதோ பிரச்சனை. அதனால தான் இந்த மாற்றம் எல்லாம். இல்லைன்னா அவ்வளோ பாசமா ஏத்துக்கிட்ட ஐஷுவையும் மாப்பிள்ளையும் நீங்க அந்த மாதிரி பேசுவீங்களா? சொல்லுங்க. உங்க நல்லதுக்காக தாங்க சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம், இல்ல யாரையாவது சாமியாரை பார்க்கறதுனா கூட பார்க்கலாம். ஏன்னா உங்களை இப்படியே விட்டுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணி. ஒரு சின்ன டயர்ட்னஸ், அதனால தான் அப்படி இருக்கேன். இந்த மாதிரி கோயில் குளம்னு வந்தோன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். நீ ஒன்று இதை பெருசாக எடுத்துக்காத. நாம் கிளம்பலாமா? அப்பாடா, ஒரு வழியாக நம்பிட்டாங்க. மாமா. காஃபியாமா? காஃபி மாமா. இந்த வீட்டில் இதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது போல. என்ன மாமா? இல்லைம்மா, எனக்கு நானே பேசிக்கிட்டேன். இதை நீ கேட்க வேணாம். போ. ஐஷு, நான் சொன்னா கோச்சுக்க கூடாது. சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? உனக்கு மறுபடியும் ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க அப்பா தனியா தான் இருக்காரு, அங்க பாரு. இப்ப என்ன, அவர் காஃபி குடிச்சதும் கப் எடுத்துட்டு வரணுமா? ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இப்படியே இருந்தோம்னா நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது ஐஷு. உங்க அப்பா பழையபடி மன்னிச்சு உன்னை ஏத்துக்கணும் தானே? செஞ்ச எல்லா தப்புக்கும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னல, அதுக்கான டைம் வந்துருச்சு. ஓ, ஆனா அவரு திட்டுவார் அண்ணி. ஏன் நெகட்டிவாவே திங்க் பண்ற ஐஷு? இந்த தடவை அவர் மனசு மாறிட்டாருன்னா அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல. நடக்காதுன்னு நீயே ஏன் முடிவு பண்ணிக்கிற? கடவுள் மேல பாரத்தை போட்டு போ. நம்பிக்கையா தைரியமா அவர்கிட்ட பேசு. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். இப்போ இந்த பொண்ணை வேற திட்டணுமா? நல்லா திட்டி வைப்போம். அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கேட்க தயாரா இல்லை. தா, பேசுனா அந்த செவுத்தை பார்த்து பேசு, இல்லைன்னா அந்த வீட்டத்தை பார்த்து பேசு. செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா. உங்க சம்மதத்தோட நான் சின்ன தம்பிய பொறுமையா கல்யாணம் பண்ணிருக்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அதை நினைச்சு நான் இன்னைக்கும் அழுதுட்டு இருக்கேன்ப்பா. கோர்ட்ல உங்களுக்கு எதிரா நான் சாட்சி சொல்லிருக்கவே கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. உங்க பணம் காசு எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. எப்பவும் போல நீங்க என்கிட்ட பேசினா அதுவே எனக்கு போதும். அறிவில்லை உனக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் ஏறாது. நான் தான் உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என் முன்னால வர வேணாம்னு சொல்றேன்ல. பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அப்படியே கழுத்தை நெரிச்சு போட்டு எங்க ஜெயிலுக்கு போயிடணும்னு பயமா இருக்கு. நீ எதுக்கு வந்தா எனக்கு அப்படியே பிபி எகுறுது. நான் எப்படியாவது நெஞ்சு வெடிச்சு சாகணும். அதுக்காக தான் என் முன்னாலே வந்துட்டு இருக்க.
அது என்ன மறக்கணும் மன்னிக்கணும்? எதுக்கு நீ செஞ்சதெல்லாம் மறக்கணும்? எதுக்கு நான் உன்னை மன்னிக்கணும்? இதுல பெருந்தன்மையா பணம் காசெல்லாம் வேணாம். எனக்கும் பணம் காசெல்லாம் வேணாம். விட்டு எறிகிறேன். பொறுக்கிட்டு போயிடு. இந்த பாரு, நான் சமாதானம் ஆயிடுவேன். உங்ககிட்ட பழையபடி பேசணும்னு மட்டும் நினைக்காத. அது கனவுலையும் நடக்காது. நிக்காதப்பா.